பன்னீர் பால் கேக் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 லிட்டர் பால் சேர்த்து ரொம்ப கொதிக்க விட வேணாம். ஒரு தடவை கொதித்து பொங்கி வந்தால் போதும். இப்போ வந்து ஒரு லெமன் பிழிஞ்சு அதோட சேர்த்துக்கோங்க. இப்போ பால் நல்லா திரிஞ்சு வரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்க வாட்டரை ஒரு கிண்ணியில் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதோட 1/2 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிண்ணி எடுத்து அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து சுற்றி தடவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் அந்த கிண்ணியில் சேர்த்துக்கலாம். ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு வளையம் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் அதில் வச்சுக்கலாம். மேலே ஒரு மூடி போட்டு ஒரு வெயிட் வச்சு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பால் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸஸாக வாட்டர் இருந்தால் அதை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான பன்னீர் பால் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.